அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. இன்றைக்கி எங்கள் வீட்டு ஸ்பெஷல் சிக்கன் மந்தி. நல்ல டேஸ்ட்டாக எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போ 2 கிலோ சிக்கன் எடுத்திருக்குது. இதுக்கு என்னென்ன மசாலான்னு பார்ப்போம். 2 ஸ்பூன் ஜீரகம், 7-8 பட்டை, 4 ஸ்டார் அன்னாசிப்பூ, பிரியாணி இலையில் ஒரு 4 இலை, ஒரு 10-15 ஏலக்காய், 10-15 கிராம்பு, 2 ஸ்பூன் மல்லி, கொஞ்சமாக கல்பாசி, ஜாதி புல்ல 4, 2 ஸ்பூன் மிளகு. இப்போ ஒரு சட்டியில் நம்ம இது எல்லாத்தையும் வறுத்துக்கிறணும். தீயை சிம்மில் வச்சுக்கிறன்னு, கருகிடக்கூடாத மசாலா வாசனை வர்ற வரைக்கும் நம்ம வறுத்துக்கிறணும். இப்போ நல்லா வாசனை வந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம ஆற வச்சுக்கிறோம். இப்போ அதே சட்டிலேயே 3 லெமனை நான் வதக்கிக்கிறேன். காஞ்ச லெமன் இல்லை, அதனால் ஃப்ரெஷ்ஷான லெமனை லேசாக வதக்கிக்கிடுவோம். இப்போ மசாலாவை அரைச்சாச்சு. இப்போ ஒரு தட்டில் 2 ஸ்பூன் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிறணும். இப்போ நல்லா எல்லாத்தையும் கலந்தாச்சு. இப்போ சிக்கனில் நம்ம மசாலா தடவிக்கிறேன்னு, சிக்கனை இப்படி லேசாக கீரிக்கிறேன்னு, அப்போ தான் உள்ளேலாம் மசாலா போகும். இப்போ லேசாக தடவுனா போதும், மசாலாவை எல்லா இடத்துலையும் படும்படியாக நம்ம தடவிக்கிறேன்னு. இப்போ எல்லா சிக்கன்லேயும் மசாலா தடவியாச்சு. இதை 1 மணி நேரம் நம்ம ஊற வச்சுக்கிறோம். இப்போ நான் 1 கிலோ அரிசியும் நல்லா கழுவிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு சட்டி அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன்னு, 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 4-5 பட்டை, ஒரு 5-6 ஏலக்காய், 5-6 கிராம்பு, பிரியாணி இலை 2, கல்பாசி கொஞ்சம், ஜாதிப்பூ 2. இது நல்லா எண்ணெயில் பொரிச்சுக்கிறேன்னு. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 4 பெரிய வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி வச்சுருக்கிறேன், அதையும் போட்டு வதக்கிறேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கவே 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிறேன். இஞ்சி பூண்டு வதங்கவே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மந்தி மசாலாவில் 1 ஸ்பூன் போட்டுட்டு 5-6 பச்சை மிளகா இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அந்த சிக்கனை எடுத்து எல்லா சிக்கனையும் இதில் வச்சு வேக வச்சுக்கிறணும். பாதி வெந்தால் போதும், நல்லா வேக வைக்கக்கூடாது, பாதி வெந்தால் போதும். இப்போ மூடியை போட்டு நம்ம வேக வச்சுக்கிறோம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை திருப்பி விட்டு இந்த பக்கமும் வேக வச்சுக்கிறோம். முதல்ல நான் மந்தி ரெசிபி போட்டிருக்கிறேன், சிக்கன் மந்தி ரெசிபி. அது வேறு டேஸ்ட்டில், இது வேறு டேஸ்ட்டில். அதை நம்ம ஆவிலே வேக வச்சு பொரித்தோம். இது தண்ணியை ஊற்றி அவிச்சு நம்ம இப்போ பொரிக்க போகிறோம். இப்போ வெந்துருச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கிறோம். நான் 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர்னு அளந்து ஊற்றிருக்கிறேன். இது 1 கிலோ அரிசிக்கு. இப்போ உப்பு கொஞ்சம் போட்டுக்கிறேன்னு, ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் ஒரு கைப்பிடி அளவு மல்லியும் போட்டுக்கிறேன். போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு இந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மூடியை போட்டு கொதிக்க வச்சுக்கிறோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம சிக்கன் எல்லாத்தையும் நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சிடணும். இப்போ எல்லா சிக்கனையும் எடுத்தாச்சு. இப்போ நம்ம அரிசியை அந்த தண்ணியில் போட்டு நல்லா கலந்து விட்டு வேக வச்சுக்கிறோம். நம்ம வதக்கி வச்சுருக்கிற லெமனையும் போட்டுக்கிறோன்னு, அதையும் போட்டு கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு வச்சுருவோம். இப்போ நல்லா தண்ணி வற்றி வந்துருச்சு. இப்போ பழைய தோசைக்கல்லில் நம்ம தம் போட்டுக்கிறோன்னு. இப்போ தம் போட்டுட்டு
நம்ம இப்போ ஒரு சட்டி அடுப்பு வச்சுட்டு கொஞ்சமாக நெய் ஊற்றி பாதாமையும் முந்திரியவும் நம்ம அந்த நெய்யில் வறுத்துக்கிறணும். இப்போ வறுத்துருச்சு. இதை எடுத்து அந்த சோத்து மேலேயே போட்டு அந்த நெய்யும் தூக்கி அந்த சோத்துலேயே ஊற்றிடணும். இப்போ அதே சட்டிலேயே நம்ம எண்ணெயை ஊற்றி கோழியை பொரிச்சுக்கிடுவோம். ரெண்டு ரெண்டாக வச்சு பொரிச்சுக்கிடுவோம். இப்போ ஒரு பக்கம் நல்லா செவந்துருச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கிறேன். இப்போ நல்லா பொரிஞ்சிருச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கிறோம். இப்போ எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்தாச்சு. சூப்பராக சோறும் வெந்துருச்சு. இப்போ நம்ம கோழி எல்லாத்தையும் சோத்து மேலே எடுத்து வச்சுட்டு ஒரு சின்ன கிளாஸில் நம்ம புகை வைக்கணும். கறியை நான் தீயில காமிச்சு நான் இதில் வச்சுக்கிறேன். கொஞ்சமாக நெய் ஊற்றி நான் ஒரு துணியை போட்டு மூடி வச்சிடுறேன். இல்லைன்னா அந்த வேர்வை தண்ணி பூரா வடிஞ்சு அந்த புகையை அமர்த்திடுறேன். அதனால் நம்ம துணியை போட்டு அது மேலே மூடியை போட்டு வச்சிடுறேன். இப்போ நல்லா கமகமண்டு புகை வாசனையோட சூப்பராக எல்லாம் வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து சாப்பிட வேண்டியதான். சிக்கன் மந்தி ரெடி. சூப்பராக இருக்கும். செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்.